கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 3:1 சொல்கிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, பரம அழைப்புக்கு, இம்மைக்குரிய காரியங்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த சகோதரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படியாக பிதாவின் சித்தத்தை செய்தாரோ அப்படியே நாம் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்போமானால், என் வார்த்தைகளை கை கொள்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகள் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்ட அத்தனை திரளான ஜனங்களும் மத்தேயு 12:15 அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்தது. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்கள், இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரையே கவனித்து பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்கிறது. ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடிய மனதை உள்ளவர்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறபடினாலே அவர்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன். அவரையே நோக்கி பார்க்கும்போது நம்ம பூர்ண அழைப்புக்கு பாத்திரவங்களாய் ஓடி கர்த்தருடைய திட்டத்திலும் தீர்மானத்திலும் ஆசீர்வாதத்திலும் அழைப்பிலும் அற்புதத்திலும் நிலைத்திருக்க, சாட்சியாய் வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you.